இந்த உலகத்துல நீ மாத்த முடியாது, உன் அனுபவத்தை நீ மாத்திக்கலாம். ஆனா உன் வாழ்க்கை நல்லதா மட்டுமே வாழலாம். ஈவன் இன் a bad situation, God will bless you with good experience. That's a promise I give, but you should commit to this. எவனையும் மதிக்காத. உனக்கு எது தெரியும் பாரு. ஆஹா, இது நல்லதுன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சும் செய்யாம இருக்கிறத எனக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்ட எஸ். கெட்டதுன்னு தெரிஞ்சும் செய்றீங்க இல்லையா, அதை ஸ்டாப். ஏன்னா மத்தவன் உன்னை ஏமாத்தினா அது பேர் பிட்ரேயல், கடவுள் காப்பாற்ற முடியும். உன்னை நீயே ஏமாத்திக்கினா அது பேர் செல்ஃப் பிட்ரேயல், கடவுள் சத்தியமா காப்பாற்ற. தயவுசெய்து புரிஞ்சு. எவ்வளவு பேர் எவ்வளவு விற்கிறான், லிங்கம் விற்கிறான், கல் விற்கிறான், போய் வாங்கி சாவு. ஒன்னும் ஆவ வித்தவனுக்கு தான் லாபம். உனக்கு உன்னால உனக்கு ஒரு கல்லும் லாபம். என்னடாடி பைத்தியக்கார். எல்லாத்துலயும் கடவுள் இருக்கு. தண்ணீர் கண்ட முதல்ல இன்பமாய் இருப்பதை போல் என்றும் நீ இன்பமாய் இருப்பதற்கு எங்கும் இறைவனை வைத்தேன், ஏனெனில் நான் இல்லாத இடமில்லை, சர்வம் சிவமயம். இருப்பினும் உன் அருமை தெரிந்து கொள். மாடு பேண்டா அது பேர் சாணம், ஆடு பேண்டா அது பேர் புழுக்க, யானை பேண்டா அது பேர் லத்தி, நம்ம பேண்டா அது பேர் மலம். புரியுதுங்களா? இப்ப ஆடும் மாடும் அதெல்லாம் கொண்டு போய் மண்ணில் போடுமா? மேன்யூர் ஆகுன்னு போடாது. நீங்க இதுல மட்டும்தான் துர்நாற்றம் வச்சான். என்ன வச்சான்? துர்நாற்றம் வச்சான். நாத்தம் வரவே நீ என்ன பண்ண? நல்லது கூட பண்ணல, நாத்தம் வரவே கொண்டு போய் மண்ணில் போட்ட. ஐயா எல்லாம் கவனிங்க. எப்படி நீங்க உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது கண்ணு. ஆனா வெளியே போகும்போது குருஜி சூப்பர், கடவுள் சூப்பர் அப்படின்னு புரியுதோ இல்லையோ, இங்க வந்த எல்லாருமே சூப்பர்ன்றதை உணர்ந்து வெளியே. நீ வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெளியே துர்நாற்றத்தோட வரும். கரெக்டுங்களா? அதை தூக்கி மண்ணில் போடுறீங்க. கடவுள் ஒரே கேள்விதான் கேட்டேன். உங்களுக்கு தெரியணும், ஐயோ சுக்கிர தசையில் நான் கஷ்டப்படுவேன், சனி தசையில கஷ்டப்படுவேன், இல்ல குரு நீச்சமா இருந்தா கஷ்டப்படுவேன். டேய், நீ எப்போ பண்ணாலும் உன் மலம் கூட மதிப்பானது. அப்ப நீ எவ்வளவு மதிப்பானவன்? சாதாரணமா கடவுள் சொன்னான், நான் மண் செய்தேன், உன் மலம் உரம் செய்தது, உன் மலமும் மண்ணை உரமாக்கும் வரம் வாங்கி வந்தவன் மனிதன்.